சிக்கந்தர் மலைதான் ஆதாரத்தை சமர்ப்பித்த தமிழக அரசு. மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் திருப்பரங்குன்றம் மலை. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு திருப்பரங்குன்றம் மலை யாருக்கு சொந்தம் என்கிற பஞ்சாயத்து உச்சகட்டத்தை எட்டியது. திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள ஒரு தரப்பினர் வழிபாட்டு தளத்திற்கு கந்தூரி கொடுக்க ஆடு கோழியை எடுத்துச் செல்ல மற்றொரு தரப்பு எதிர்ப்பு தெரிவித்தது. இதனைத் தொடர்ந்து மலை மீது ஆடு கோழி பலி கொடுக்க காவல்துறை தடை விதித்து இந்த நிலையில் ராமநாதபுரம் எம்பி திருப்பரங்குன்றம் மலைக்கு வந்து ஆய்வு செய்தார். அப்போது அங்கே அவருடன் வந்தவர்கள் அசைவ உணவு சாப்பிடும் புகைப்படம் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் அறிவித்ததை தொடர்ந்து மதுரை மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. பின்பு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்ட தேதி அன்று மதுரை பழங்கானத்தம் பகுதியில் இந்து முன்னணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை சமணர் குன்று என்று அறிவிக்க வேண்டும் என ஒரு தரப்பும், கோவிலுக்கு சொந்தமானது என மற்றொரு தரப்பும் கோரிய நிலையில் இந்த வழக்கு நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய தொல்லியல் துறையிடம் மனு அளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதால் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுதாரர் கோரினார். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிடவும் அசைவ உணவு பரிமாறவும் தடை விதிக்க கோரிய வழக்கில் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியதால் இந்த வழக்குகள் 3வது நீதிபதி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இந்த நிலையில் 3வது நீதிபதி விஜயகுமார் முன்னிலையில் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என அழைக்க என்ன ஆதாரம் உள்ளது? ஆடு கோழி பலியிட்டு கந்தூரி விழா நடத்த அனுமதி உண்டா? நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறதா என நீதிபதி கேள்வி எழுப்பினர். இதற்கு மனுதாரர்கள் தரப்பில் திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிடுவதால் மலையின் புனிதம் கெடும், தீட்டு ஏற்படும் என வாதிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அரசு தரப்பில் தீட்டு என்பதே மனித குலத்துக்கு எதிரானது, தீட்டு என்பது சாதியிலோ மதத்திலோ மனிதர்களுக்குள்ளோ இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழக அரசின் நிலைப்பாடு என அரசு தரப்பில் வாதிட்டவர், மிகவும் பிரபலமான அழகர் கோவிலில் 18ஆம் படி கருப்புக்கு கிடா வெட்டியபடி பிறகுதான் பெருமாளையே தரிசிக்க செல்கின்றனர். அவ்வாறு இருக்கும்போது எப்படி இது தீட்டாகும் என தமிழக அரசு தீட்டு என்ற சொல்லை எந்த விதத்திலும் அனுமதிக்காது என வாதிடப்பட்டது. மேலும் அரசு தரப்பில் திருப்பரங்குன்றம் மலையின் ஒரு பகுதி சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கான வருவாய்த்துறை ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதேபோல நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் தொழுகை நடத்துவதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, தர்கா பகுதியில் ஆடு கோழி பலியிடுவதற்கு எவ்வித தடையும் இல்லை என வாதிடப்பட்டது. மேலும் ஒருவரின் மத வழிபாட்டில் மற்றொருவர் தலையிட முடியாது, இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு என்றும் அரசு தரப்பில் வாதிடப்பட்டதை அடுத்து மத்திய தொல்லியல் துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மிகப்பெரிய விவாத பொருளாக இருந்த திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தற்பொழுது மீண்டும் பேசும் பொருளாக மாறி வருவதை பார்க்க முடிகிறது. உங்கள் தின சேவல்.